ஹாய் ஃப்ரெண்ட், அன்றைக்கி ஊடா சம்பல் செஞ்சு போட்டேன். இப்போ ஊடா 1 கிலோ எடுத்துருக்கேன் வறுவலுக்கு. இங்கே பாருங்க, சிரிஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மெழுகு, மல்லி இதில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. அடுப்பு குறை வைங்க, இல்லைன்னா தீஞ்சு கருப்பாயிரும். அது மெதுவான அணையில் வருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மெதுவாக அனல் வச்சு ஊடானை நல்லா வதக்கிடுங்க. இது 1 கிலோ ஊடா, அதுக்கு தான் இந்த அளவுலாம் நாங்கள் வச்சுருக்கிறேன். ஊடா நல்லா வதக்கிடுங்க, இன்னைக்கே வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஊடா பொறிச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் குறைஞ்சிருச்சு. நான் என்ன செய்கிறேன், ஒரு கரண்டி நெய் எடுத்துருக்கேன். நெய் போடலனாலும் பரவாயில்ல, ஆனால் இது போட்டால் ருசியாக இருக்கும். உப்பும் ஓகே, ஒரு கரண்டி நெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரு 2 பூவு, கொஞ்சோண்டு கடுகு அலுப்பு. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா நிறையா நறுக்கி வச்சுருக்கேன். இது 1 கிலோ ஊடானுக்கு அவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், கொஞ்சோண்டு பட்டை மிளகா போட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. பட்டை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பாருங்க கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுங்க, வதக்கிட்டு ஓகே. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் நல்லா சின்னதாக நறுக்கிக்குங்க. தக்காளி பழத்தை சின்னதாக நறுக்கிக்குங்க. ஓகே, பட்டை மிளகா தூள் போடுறேன் பாருங்க. நான் கரண்டி பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜு கரண்டி ஒரு கரண்டி எவ்வளோ எடுத்துக்கங்க. ஒரு கை அளவு பட்டை மிளகா தூள், தனித்தூள், மஞ்சள் தூள், நம்ம சாப்பிட்ற கரண்டி இருக்கிற சோறு கரண்டி அதில் ஒரு கரண்டி, உப்பு வந்து நான் 1/2 கரண்டி எடுத்துருக்குறேன். நீங்கள் உப்பு அளவு எப்படி வேணுமோ பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்குங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. மல்லித்தூள் இது என்ன தெரியுங்களா, மற்ற அரைச்சல அந்த என்ன சொல்லுவாங்க, சிரிஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மெழுகு, மல்லி அரைச்சோன்னு நிறைய வந்துருச்சு. நான் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தான் போடுறேன், எனக்கு கொஞ்சம் தான் ஊட கொஞ்சம் தான். நான் பாதி போடுறேன், பாதி போட்டு பாதி வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கிக்குங்க, அதையும் போட்டுக்குங்க. ஓகே, போட்டுட்டு ஊடான போட்டுங்க. ஏன்னா ஊடால வர தண்ணி இருக்கும். ஓகே, தூள்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மெதுவாக வதக்குங்க. ஏன்னா மொத்தத்தில் பரவாயில்ல, அரைச்சதுலாம் பரவாயில்ல, ஆனால் பட்டை மிளகா தூள் போட்டிருக்கேன்ல, ஸோ அது அதோட வாடை போகணும்ல, அதோட வாசனை போகணும்ல, மிளகா வேகணும்ல, அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வைங்க, ரொம்ப நேரம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா மெழுகு மல்லிலாம் ஏற்கனவே வறுத்துட்டு தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பொறிச்சு வச்ச ஊடான் அதை வதக்கு நல்லா எண்ணெயில் அந்த ஊடான் போடுறேன். அதில் கொஞ்சம் ஓடு தண்ணி இருக்கும். இப்போ நல்லது தான். நீங்கள் நல்லா மெதுவாக அனல் அப்படியே வதக்கி எடுங்க. அடுத்து ரொம்ப வேகமாக வைக்காதீங்க, வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். பாருங்க, மெதுவாக அனல் வச்சு இல்லை ஊடான் ஏற்கனவே வந்துருச்சுல, நம்ம தான் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம். இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ஊடான் ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா கித்தா மாதிரி ஆயிரும், அப்படியே கிராஸ் ஆயிரும். ஸோ ஒரு எத்தனை செகண்ட் பாருங்கள், நான் கிண்டிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊடா நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் பால் ஊற்றிக்குங்க, கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இது வந்து உரப்பு எடுக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம மெழுகுலாம் போட்டிருக்கோம்ல, பிள்ளைங்களுக்கு வந்து உரப்பு முடியாதுல்ல, ஸோ அதனால் வந்து நான் பால் ஊற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்படி உரப்பாக வேண்டுறவங்க பால் ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பில் நான் இறக்க போகிறேன். கொஞ்சம் கருப்பில் போட்டுக்குங்க. மல்லித்தாள் போட்டுக்குங்க. மல்லித்தாள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பயும் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மல்லித்தாள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஓகே பாருங்க, ஊடா வறுவல் ரெடி. இருங்க, இப்போ இன்னொரு விஷயம் போடுறேன். இது என்ன தெரியுங்களா, அதை அரைச்சி வச்சுருந்தீங்களா, மெழுகு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மல்லிலாம் அதை கொஞ்சம் போட்டோம்ல, இப்போ கொஞ்சம் மேலே தூவி விடுறேன். ஓகே, நல்லா கிண்டுங்க, நல்லா கிளறி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊடம் உள்ள இறங்கும். நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊடம் வறுவல் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். நன்றி.